அப்போ நேரில் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். இப்போ கையோட இந்த வீட்டு ஹோம் டூர் வீடியோ எடுக்க போகிறேன். இன்னைக்கு லீவு, நாலஞ்சு பிள்ளையெல்லாம் இங்கே தான் உண்டு. அந்த நவியா தான் எனக்கு வீடியோலாம் எடுத்து கொடுக்க. இப்போ வீடு பார்க்கலாம். 10 வருஷம் ஆகுது வீடு வச்சு. இதுதான் இங்கே என்னோடய வீட்டு நான் முன்னாடி உள்ள இடம். நான் போய் துணியெல்லாம் மாறிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் போய் பார்க்கலன்னா இதுதான் முன்னாடி உள்ள ஹாலு. விருந்துக்காரெல்லாம் வரும்போது இருந்து பேச இல்லை. நான் வீடியோ கூட முக்கால்வாசி இங்கே இருந்து தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நிறைய பேர் சொல்லணும். இந்த இடம் இங்கே தெரியுது இல்லையா, ஒரு கண்ணாடி போட்ட இடம். அது வந்து முதல்ல செவராக தான் இருந்தது பார்த்துக்கொள்ளுங்க. பின்ன தான் அந்த கண்ணாடி போட்டது. அழகுதெல்லாம் போடலை. கொஞ்சம் பக்கத்தில் ஒரு கள்ளம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு 2-3 வீடு தள்ளி. எனக்கு அப்போது அவனுக்கு தொந்தரவுன்னு தாங்க முடியாது. தும்முன்னு சாடாது, மதிலாறு சாடாது. சாடிட்டு வெளியே கிடக்க என்ன கிடச்சாலும் எடுத்துகிட்டு போகிறது. வாளி, நம்ம வெட்டோத்தி, பக்கத்து எல்லாம் என்ன கிடச்சதோ அதை எடுத்துகிட்டு போகிறது. அவனுக்கு பண்ணிட்டு அதுக்கும் மேலே ஒரு வரி முறிஞ்ச கல்லியாக்கும். இங்கே உள்ள பூச்செடி அத்தனை பூச்சி கொண்டு போய் அவள் வீட்டில் வச்சுட்டு கேட்டால் நான் நர்சரியில் வாண்டினதுன்னு சொல்லுது. இப்போ அந்த கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் அந்த எடுத்து சாடம்பாலாம் எங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் கொஞ்சம் இப்போ ஒரு ஆசுவாசம் உண்டு. சின்ன ஒரு கதை தெரியுது இல்லையா, இதுதான் பிள்ளைகளுக்கு முறை பார்த்தீங்களா, எல்லாம் வலிச்சு வாரி போட்டிருக்காது. எத்தனை சின்ன அடிக்க பிறகு வச்சாது. எனக்கு தான் வேலை. அம்மா என்னையா எனக்கு விளையாட போகணும். இதுதான் இப்போ உள்ள பிள்ளைய பார்த்துக்கொள்ளுங்க. எப்பவும் விளையாடணும் பொறுமையே கிடையாது. இதற்கும் பிள்ளைய படித்த முறை. பின்ன எனக்கு மாப்பிள்ளையும் அவரும் ஏதாவது வேலை இருந்தால் இங்கே கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ணாதாங்க. அதெல்லாம் இந்த முறையில் தான். நிறைய கமெண்ட் வந்து கிடக்கு பார்த்துக்கொள்ளுங்க. லைவ் இல்லையா அக்கா, இந்த வீடு எங்கே இருக்குது? இது நம்ம மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருந்து இடத்த ஒரு ரோடு போகுது இல்லையா, அதில் வந்தால் வீடு. உங்கள் வீட்டில் பெட்ரூம் இல்லையா, பியூராக வச்சுருக்கீங்க? ஆமாம், நான் அந்த பெட்ரூமில் பொம்மை காமிக்கிறேன்னா. அதுதான் எனக்கு அடுக்கலை. நான் இங்கே வீடியோலாம் போட்டிருக்கேன் இல்லையா, அடுக்கலையில் இருந்து இங்கே பாருங்க தண்ணி எப்போ பதில் கூட அது பாஞ்சிட்டே இருக்குது. நல்லா இருக்கிறதுக்கு அந்த பயலை விழிச்சு அந்த பையன் வர்றேக்கா, இந்த வாரேக்கா சொல்லி கும்பி அடிச்சது தான் வருது பார்த்துக்கிடுங்க. பின்னாடிக்குள்ள நிறைய அலமாரி தான் வச்சேன். நான் கட்டம் போயிடுச்சேன். எனக்கு நிறைய அலமாரி வேணும். ஏன்னா இந்த பாத்திரம் வச்சதும் சரி, மசாலா இந்த பொடியா எல்லாம் வச்சதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் நம்ம அடுக்களை பார்த்தா நல்ல இதாக விற்த்தியாக இருக்கும் இல்லையா. இது அதில் இல்லாட்டி நாங்கள் பார்த்தாலும் அறிவிப்பாக தான் இருக்கும். இதுதான் சாப்பிடுவோம். இது வந்து நம்ம அடுக்கலைக்கு பக்கத்துலேயே தான். அக்கா பியூரா எங்கே வச்சிருக்கீங்கன்னு இதுவரை காமிக்கலையே. பியூரான்னு கேட்டுட்டே கிடக்கேன். பெரிய பெட்ரூமு. இது வந்து வெள்ளை, எல்லாமே வெள்ளை. கட்டில், சவரி, அங்கே எல்லாம் இருக்க அலமாரி எல்லாம் வெள்ளை. பார்த்தாலே நமக்கு அந்த பனியில் படுத்த மாதிரி இருக்கும். அக்கா பியூராவை காமிக்கவே இல்லை இன்னும். ஜன்னல் பக்கத்துலையா இருக்குது. இந்த முறையாக தான் பியூரா வச்சுருக்கேன். அந்த ஜன்னல் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். பியூரா சாவி எங்கே அக்கா வச்சுருப்பீங்க? அது தெரியுது இல்லை, ஒரு வாரமா பியூரா அதான் சாவியெல்லாம் நாங்கள் எப்பவும் பியூராக்கு மேலே தான் வச்சது உண்டு. ஒரு தடவை பியூரோ சாவியை மேலே வச்சுருந்த சாவி எப்படியோ கீழே விழுந்துருக்கு. நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தப்போ சாவி தேடி கடைசியில் கிடச்சிது. அதுக்கப்புறம் கவனமாக எப்பவும் பியூரோக்கு மேலேயே இருக்கேன், அதே தான் வச்சுருப்பேன். இப்போவும் இடம் மாற்றலையா அக்கா? இல்லை அங்கே தான் வச்சுருக்கேன். இவன் என் பியூரோன்னு இப்படி வந்தாலே கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவேன். கண்டிப்பாக வாங்க. என்ன சந்தோஷம், சொல்லிட்டு வரணும். என்ன இப்போ நான் மாடிப்படி ஏறி மாடிக்கு வந்திருக்கேன். இங்கே நம்ம மார்த்தாண்ட ஏரியா முழுசும் தெரியும் கேட்டல. இதுதான் மாடியில் உள்ள ஒரு பெரிய ரூம் தான் உண்டு. இங்கே நம்ம இப்போ வீட்டில் விசேஷம் எல்லாம் வந்த ஆளுநர் நிறைய வரும் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். அக்கா மாடியில் போகிறதுக்கு படி உள்ளாடி வச்சுருக்கீங்களா, வெளியே வச்சுருக்கீங்களா? 2 வழியிலையும் போகலாம். வெளியேயும் படி கட்டியிருக்கேன், உள்ளாடியும் படி கட்டியிருக்கேன். தாழ்ந்து போச்சு. நான் கொஞ்சம் இங்கே உட்காந்துட்டு போகிறேன்னா கொஞ்சம் கமெண்ட்டும் பார்ப்போம். அக்கா வீடு சூப்பர். ரொம்ப நன்றி. மாடி வழி உள்ளே இறங்க முடியுமா? அந்த பியூரா பற்றி கேட்குறவங்க இந்த கமெண்ட் போட்டிருக்கேன். ஏதாவது திருடன் இருப்பானோ, சும்மா பியூரா சாவின்னு கேட்டானே. நானும் வேற எல்லாம் எடுத்து காமிச்சேன். கடவுளே